விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களின் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை மிக மிக விசேஷமான மகா சங்கடர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அங்காரக சதுர்த்தி மிக மிக முக்கியமான நாள். அன்றைய நாள் கணபதியை வணங்குவதன் மூலம் உங்கள் ராசிக்கு 10 கேது இருக்கின்ற அந்த நிலை, கேதுவால் மிகப்பெரிய பலத்தை பெறுவீர்கள். தவறாமல் அன்றைய நாள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் ராசியாதிபதி லாபத்தில் இருப்பது மிக மிக பலத்தை தரக்கூடியது. ராசிக்கு 9 சூரியன் புதன். இந்த வாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 6, 7 சந்திரன் இருப்பது யோகம். ஆகையால் பிற்பகுதியிலே, அதாவது உங்களை பொறுத்தவரை புதன், வேலன், வெள்ளி, சனி மிக மிக யோகமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பொது பலனாக மனநிலை ஆரோக்கியம் என்று பார்க்கின்றபோது உற்சாகம், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். கடின உழைப்பை கொடுத்து அதற்குரிய பலன்களையும் பெறுவீர்கள். மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிறப்பான அணுகுமுறையும் அவற்றுக்குரிய நல்ல நன்மைகளையும் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். அவை உங்களுக்கு சாதகம். மனநிலை, உற்சாகம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு புதிய முயற்சியும் உங்களுக்கு மற்றொரு ஒத்துழைப்பும், இயற்கை பிரபஞ்ச சக்தியுடைய ஒத்துழைப்பு, அருள், தெய்வீக சக்தியால் இந்த வாரம் பல நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சியில் சிறப்பாக ஈடுபாட்டை காட்டுங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கமே. கணபதி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். இந்த வார செவ்வாய்க்கிழமை என்று வருகின்றது. அந்த நாள் உங்களுக்கான நாள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. நலம் பெருக வளம். விருச்சிக ராசிக்கு இவ்வாறு தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றில் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 9 சூரியன் இருப்பது புதனோடு சேர்க்கின்ற புதன் ஆதித்யம். ராசிக்கு 10க்கும் 11க்குரிய சூரியன் புதன் சேர்க்கை லாபத்தை கொடுக்கும். 11 செவ்வாய் அதை அதிகரித்து கொடுப்பார். வீண் செலவுகள் எவையும் இல்லை. சுப செலவுகள் தான். உங்களுக்கும் தொழில் வியாபார அபிவிருத்திக்கான செலவுகளாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவு எவையும் இல்லை. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம், புதிய முயற்சியில் லாபம், எந்த ஒரு புதிய விஷயங்கள் ஈடுபாட்டை காட்டுகின்றபோது அதிர்ஷ்டலட்சுமியின் அருள் என்று ஒரு சாதகமான நல்ல வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் மற்றொரு ஒத்துழைப்பு வேலையாட்கள், உத்தியோகத்தில் இருக்க வேலையாட்கள், கூட பணியாதவங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பணிபுரிகின்ற வேலையாட்கள் மட்டுமல்ல, கூட்டு தொழிலில் லாபம் என்று நல்ல ஒத்துழைப்பு என்று சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உத்தியோகம் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அரசு பணியிலே, வேலையில் அரசு பணியிலே மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மேல் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்றவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ரயில்வே வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு மேன்மையும் நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. புதிய முயற்சியில் வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், அதாவது இடமாற்றம் போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு வாரம். ஆகையால் ரயில்வே வங்கி பணியில் சிறப்பு. ஐடி துறை என்று பார்க்கின்றபோது ஒரு மேன்மையும் நன்மையும். எல்லோருமே அன்பாக பேசுவீர்கள். உயர் பொறுப்பில், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேற்பொறுப்பு இருக்கிறவங்க உங்க மேலே நல்ல அன்பு வச்சிருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களோட செயலுக்கான பாராட்டுகளையும் பெறுவீர்கள். புதிய வேலை, உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சாதகங்க. நீங்கள் இருக்கின்ற முயற்சியில் தடைகள் எதுவும் இல்லை. இந்த வாரம் நல்ல வேலையும் உங்களுக்கு அமையக்கூடிய பலமான நன்மைகள் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் 8 இருப்பது யோகம். ஆக கலைத்துறையில் மேன்மையும் சிறப்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சியும் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியல் பொதுவாக ஆடி மாதம் சூரியன் தன் வீட்டிலிருந்து 12 இருப்பார். அரசியல் இன்னொரு வாரத்தில் ஆடி மாதம் முடிய போகுது. அரசியல் பொறுத்த இந்த வாரம் பிரச்சனைகள் எவையும் இல்லை. சாதகமாகவே போகும். மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். விவசாயம் நல்லா இருக்குங்க. விவசாயத்தை பொறுத்திருக்கும் சுக்கிரன் குரு சேர்க்கையே நல்ல விதம். அப்போதான் மழை பெய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பார்க்கும்போது வேணுமே வானமே மேகமூட்டமாக அரசு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் மகசூல்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக. எனவே இந்த வாரத்தில் பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு தொழில், வேலை, வியாபாரம், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். மகாலட்சுமி அருளும் இருக்கின்றது. தவறாமல் சங்கட சதுர்த்தி அன்று மகா சங்கட சதுர்த்தியிலே அன்னை கணபதி வழிபாடு செய்து மேலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. நலம் பெருக வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவு என்று பார்க்கின்ற போது ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். சுக்கிரன் குரு பார்க்குறாங்க. அதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு என்ன? ராசியாவது லாபத்தில் இருக்கார். எனவே கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். 5லே சனி வக்ரமாக இருக்கா. குழந்தைகளுடைய கல்வியில கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அவங்க மந்தமாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். நல்லா படிப்பானா படிக்க மாட்டான்னு ஒரு கவலை இருக்கும். இருந்தாலும் அவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அவங்க ஜாதகம் அவங்க ராசின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு குழந்தைகளால் கொஞ்சம் கல்வியில மனக்கவலை இருக்கும். சனி வக்ரமாக இருக்கனால, அதுவும் 5ல் இருக்கனால பெரிய பாதிப்பு இல்லை. 4 கிரகம் தான் சனியால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கவலை வேண்டாம். அவங்க நல்லாவே படிப்பாங்க. விருச்சிகராசி 5ஆம் இடம் குருவோட வீடு இல்லையா? அதனால உங்கள் குழந்தைங்க எப்பவுமே வந்து புத்திசாலியாக தான் இருப்பாங்க. மற்றபடி குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை கவலை இல்லை நண்பர்களே. உங்கள் காதலியும் காதலும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் தான் இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தலாமா? முயற்சிகள். இந்த வாரம் சுக்கிரன் லாபமாக தான் இருக்கார். காதலில் வெளிப்படுத்த நல்ல பதில் கிடைக்கும். அதே போல திருமணம் என்று பார்க்கணும். திருமணம் தான் சுக்கிரன் 8ல் இருக்கிறது ஓரளவுக்கு சாதகம். குரு 8ல் குடும்பஸ்தானத்தை திருமண முயற்சியில் பெரிய அளவில் பாதிப்பில் ஆனால் குருபலம் இல்லை. சனியும் வக்ரமாக 10ஆம் வீட்டை 2ஆம் வீட்டை பார்க்கிறேன். திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. மறுமணம் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி புதன். அந்த வீட்டை சனி வேற பார்க்கிறார். எனவே மறுமணமும் அப்படி ஒன்று இந்த வாரம் சாதகமாக வரன்கள் தேடுவதிலே சாதகம் இல்லை. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்கான இவ்வார பலன். நலம் பெருக வளம் பெறுக. விருச்சிக ராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்த்தால் மகா சங்கட சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையிலே வருவது. 10ல் கேது இருப்ப நாள். கணபதி வழிபாடு. கேதுக்கு அதிதேவதா கணபதி. அந்த நாளில் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள். வீட்டில் கணபதி சிலை இருந்தால் அவற்றுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நன்மையான நாளாக அமையும். 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அன்றைய நாள் கார்த்திகை விரதம் தேதி முருகனுக்குரிய நாள். ஆகையால் அன்றைய தினம் நீங்கள் அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். கார்த்திகை விரதம் இருப்பது விருச்சிக ராசிக்கு எப்பவுமே நல்லது. விரதம் இருக்க முடியலனாலும் அன்றைக்கி அசைவ உணவு சாப்பிட்டு தவிர்க்க வேண்டும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய், அவருக்கு அதிதேவதா முருகன். இது 2 தான் இந்த வாரம் சிறப்பு கவனம். அவற்றை செய்வதில் வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நன்மையான வாரமாக அமையும். நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தின் நன்மையும் யோகமும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக.